ஹாய் லீடர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுடைய லெவல்ஸை வச்சு மார்க் பண்ணி எப்படி நம்ம என்ட்ரிலாம் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இதில் வந்து முக்கியமாக ஒரு டெக்னிக்கலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டெக்னிக்கல் லெவல்லையும் நான் உங்களை சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நான் ஃபுல்லாக சொல்லுவேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம லெவல்ஸை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? மார்க்கெட்டில் ஏற்கனவே இருந்தவங்களுக்கு தெரியும். மார்க்கெட் வந்து மேலே போனாலும் கீழே வந்தாலும் ஒரு ஃபுல் பேக் எடுக்கும். சரிங்களா? அது வந்து நான் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வரப்பையும் கீழேருந்து மேலே போகிறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பேக் எடுப்பான். ஓகேங்களா? அந்த இடம் எப்படி வரும்ன்றதை நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ மார்க்கெட்டு கீழேருந்து இப்படி மேலே போகுது அப்படின்னா எப்படி போகும்? கீழேருந்து மேலே போவோம். அப்புறம் மேலேருந்து கீழே வரும். சரிங்களா? மேலேருந்து கீழே வரும். திரும்பவும் கீழேருந்து மேலே போகும். சரிங்களா? இது ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு பேட்டர்ன் எப்படின்னா திரும்பவும் கீழே வரும். இது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்லாம் சொல்லுவாங்க. அந்த லெவலுக்கு நம்ம போக தேவையில்ல. சரிங்களா? இப்போது மார்க்கெட்டு இங்கே சொன்னோம் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், இப்படி கீழேருந்து மேலே போயிட்டு மேலே போகும். மேலே போயிட்டு மறுபடியும் கீழே ஒரு ஃபுல் பேக் எடுப்பான். சரிங்களா? ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் இந்த இடம் போய் பிரேக் பண்ணுவோம். இந்த ஏ என்ற இடத்த ஃபுல் போயிட்டு என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல நமக்கு பிரேக் பண்ணுவோம். அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம், என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, அதாவது பாருங்கள், நான் இப்போ ட்ரா பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடம் நான் சொல்கிறது, இந்த இடம் ஒரு 2 நிமிஷம் கரெக்டாக காட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகேவா? மொபைலில் தான் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி இடத்த பிரேக் பண்ணுவோம். சரிங்களா? இது மாதிரி பிரேக் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுக்கணும். சரிங்களா? அப்போ தான் நமக்கு வந்து அந்த இடத்துல அக்யூரேட்டான நமக்கு என்ட்ரியும் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸு டார்கெட் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? சம்டைம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஏ என்ற இடத்துலயே என்ன பண்ணுவாங்க, என்ட்ரி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து மார்க்கெட் என்ன ஆகிடும், ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். சரிங்களா? இருங்க, இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இந்த ஃபுல் பேக்குன்ற விஷயம் வந்து நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம ஃபுல் விளக்கம் கொடுக்க தேவையில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போது இன்றைக்கி இல்லை நடந்ததை சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 1 வீக்கில் எப்படிலாம் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பின்னால் பார்ப்போம். சரிங்களா? வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ஒரு டெக்னிக்கலான வீடியோவாகவும் இருக்கும். சரிங்களா? இப்போ காலையில் மார்க்கெட் வந்து நம்ம ஓப்பன் ஆனதும் நம்ம லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். 7,832 பையிங் லெவலில் கொடுத்துருந்தோம். 7,810 வந்து செல்லிங் லெவலில் கொடுத்துருந்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இதில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம், ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்ததும் உடனே போடுவாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தால் தான் என்னாகும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். சரிங்களா? இந்த இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், டெக்னிக்கலாக இன்றைக்கி சொல்லிக் கொடுப்போம் அப்படின்றத சொல்கிறேன். சரிங்களா? இப்போது மார்க்கெட் வந்து எப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாரி கீழேருந்து மேலே போயிருக்கு. அந்த ஏ பேட்டர்னில் போயிருக்கு. மறுபடியும் என்ன பண்ணிருக்கு, திரும்பவும் இந்த பி பேட்டர்னுக்கு கீழே வந்துட்டு மறுபடியும் அந்த சி பேட்டர்னுக்கு போகுது. சரிங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நான் காட்டுறேன், ஒரே நிமிஷம். அதுவும் உங்களுக்கு வந்து விளக்கத்தோடு காட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகேங்களா? அது உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இது வந்து ஏ பேட்டர்ன், இது வந்து பி பேட்டர்ன். மறுபடியும் என்ன பண்ணுது, கீழே வருது மார்க்கெட்டு, இந்த இடம் வருது. சரிங்களா? கீழே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி என்ன ஆகுது, இந்த இடம் பிரேக் ஆகுது. சரிங்களா? இந்த இடம் பிரேக் பண்ணுறப்ப தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் ஹிட் ஆக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? இந்த இடத்த போயிட்டு கீழேருந்து இந்த இடம் போய் பிரேக் ஆகுது பார்த்தீங்களா? இந்த இடத்துலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கொடுக்கும். கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். பாருங்கள், கீழே வந்து அதுக்கப்புறம் கீழே வரல மார்க்கெட். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த இடத்துலலாம் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிக்க வாய்ப்பே இல்லை. சரிங்களா? ஃபிக்ஸடாக நம்ம வந்து ஒரு 15 பாயிண்ட் வைப்போம்.
இதில் வந்து நமக்கு சாலிடாக ஒரு 80 பாயிண்ட் கிடச்சிருக்கு சரிங்களா. இது மாதிரி வந்து இது பாருங்கள், கரெக்டாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடம் சரிங்களா, இந்த இடத்துலேருந்து இந்த இடம் தான் அந்த ஃபுல் பேக் ஆன இடம் சரிங்களா. இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும், நீங்கள் பெண்டிங் ஆட் போட்டுக்கணும் சரிங்களா. அதே பாயிண்டில் தான் கிடைக்கணுன்றதுல முன்ன பின்ன ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பெண்டிங் ஆர்டர் போட்டுடணும் ஓகேங்களா. அந்த பெண்டிங் ஆர்டர் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பெண்டிங் ஆர்டர் போட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், என்ட்ரி எடுக்கணும் சரிங்களா. இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது ஒரு டெக்னிக்கில் உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். வேணும்னா நீங்கள் அந்த யூடியூப்பில் ஃபுல் பேக்கை பற்றி சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு கொடுத்துட்டு கீழே வந்துட்டான். மறுபடியும் என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் வந்து ரீஃபண்ட் ஆகி மேலே போகுது சரிங்களா. இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரி எடுத்திங்கன்னா, அதாவது பெண்டிங் ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் சரிங்களா. அதே மாதிரி பாருங்கள், மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், அந்த 32 தொட்டு தான் என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. நம்மளுக்கு தானே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, தொடர்ந்து மேலே போயிருக்கான் ஓகேவா. மறுபடியும் கீழே வருது. மறுபடியும் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல பாருங்கள் கீழே வந்துட்டான். இந்த இடத்துல மறுபடியும் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் கீழே வந்துட்டு அதே மாதிரி பேட்டர்னில் போய் பிரேக் அவுட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல செல்லிங் சொல்லியிருந்தோம் சரிங்களா. இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக வந்திருக்கு. செல்லிங்கில் அதே மாதிரி தான் சரிங்களா. இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு மேலேருந்து இப்போது கீழே வருது, மேலேருந்து கீழே வருது. இந்த இடம் கொடுத்துட்டான். மறுபடியும் ஒரு ஃபுல் பேக் கொடுக்குறான் சரிங்களா. ஃபுல் பேக் கொடுக்குறான். மறுபடியும் என்ன ஆகுது, இங்கே வருது. இப்போ என்ன பண்ணியிருக்கான், இந்த ஏன்ற பேட்டனை உடைச்சதுக்கப்புறம் என்ன இருக்குது, மார்க்கெட்டு பாருங்கள். நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. மேக்ஸிமம் இந்த மார்க் பண்ணிவிட்டு அந்த இடம் பிரேக் அவுட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இந்த 10ல் போடலாம். பட் ஆனால் நம்ம வந்து அக்யூரேட்டான லெவலில் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் அந்த டெக்னிக்கலான லெவலில் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு பாருங்கள், மறுபடியும் அங்கேயும் போகுது. அந்த ஃபுல் பேக் எடுத்து என்ன பண்ணுவான், மார்க்கெட் கீழே வரதான் பார்க்கும் சரிங்களா. மறுபடியும் பாருங்கள், அந்த இடத்துல போயிட்டு மேக்ஸிமம் அந்த இடத்துல ஸ்டாப் அடிக்க வாய்ப்பு இல்லை சரிங்களா. அந்த இடத்துல போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் கொடுத்துருவோம் எப்பயும். இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட் கொடுத்துட்டான். மறுபடியும் அந்த இடம் போணுச்சுன்னா பாருங்கள் ஃபுல் பேக் ஆகுது பார்த்தீங்களா. போயிட்டு என்ன ஆகுது, மறுபடியும் என்ன ஆகுது, ரிட்டர்ன் கீழே திரும்புது. அந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். நம்ம கொடுக்குற பாயிண்டில் அந்த லெவல்ஸில் மார்க் பண்ணிக்கணும். அதை ஃபுல் பேக் எடுக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு 90 பாயிண்ட் கொடுத்துட்டான், நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. அதையும் தாண்டி நமக்கு கீழே தான் வரும் சரிங்களா. இன்றைக்கி ஏன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், மேக்ஸிமம் ஒரு 150 பாயிண்ட் பக்கமாக கீழே வந்துருச்சு. ஒரு 120 பாயிண்ட் கொடுத்துட்டான் சரிங்களா. இது வந்து இன்றைக்கி நடந்த விஷயம் சரிங்களா. இப்போ லைவ்லையுமே பார்ப்போம், இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. கீழேருந்து மறுபடியும் மேலே போணுச்சு மார்க்கெட் ஓகேங்களா. இது வந்து முடிஞ்சதை பற்றி சொல்லலை, நான் ஆல்ரெடி காலையில் உங்களுக்கு லெவல்ஸ் கொடுத்துட்டேன். அதை வச்சு நம்ம லெவல்ஸை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. பாருங்கள், இந்த இடம் போணுச்சுன்னா ஒரு ஃபுல் பேக் எடுத்தோன்னா கீழே தான் வரணும். இன்கேஸ் மேலே போய் பிரேக் அவுட் ஆகிட்டு மறுபடியும் அந்த இடம் வந்து டச் பண்ணி அந்த இடத்த பிரேக் பண்ணணும் மார்க்கெட். அப்போ எடுத்திங்கன்னா தான் பாருங்கள் இப்போ வந்துருச்சா. மறுபடியும் வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு ஃபுல் பேக் எடுப்பான். இங்கே கீழே வந்துட்டு மேலே போயிட்டு இதை பிரேக் பண்ணுறப்ப என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் நம்ம ரீஎன்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா. ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது, கீழே வந்துட்டான், மறுபடியும் மேலே போயிட்டான். திரும்ப என்ன பண்ணணும், இதை பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணதா இல்லை, அப்போ நம்ம இந்த இடம் என்ட்ரி எடுக்கக்கூடாது சரிங்களா. நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து என்ட்ரியை வந்து குறைக்கிறோம் இந்த ஃபுல் பேக் மூலிமா. இந்த இடம் வந்து ஃபுல் பேக் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோன்னா குறைக்கிறோம் சரிங்களா. அது பாருங்கள், கரெக்டாக சொல்கிறேன். இப்போ மார்க்கெட்டுங்கிறது இங்கே வந்திருக்கு. இந்த இடம் பை எடுக்கணும் சரியா. அது எப்படி எடுக்கிறதுன்னா இப்படி போயிட்டு இந்த இடம் போயிட்டு டெக்னிக்கலாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா. இப்படி போயிட்டு மறுபடியும் இந்த இடம் இந்த பீன்ற இடத்த பிரேக் அவுட் பண்ணால் தான் நாங்கள் என்ன பண்ணோம், என்ட்ரி எடுப்போம் சரிங்களா. இது பாருங்க கீழே வந்துருச்சு ஓகே. இந்த இடம் வந்துட்டு ஆனால் மேலே போய் என்ன பண்ணல, பிரேக் அவுட் பண்ணல ஓகேங்களா. அட்லீஸ்ட் நமக்கு இந்த 40 பிரேக் அவுட் பண்ணி இருந்தாவது நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், எடுத்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு டெக்னிக் ஓகேவா.
இப்போது இது வந்து சொல்கிறேன். இப்போ இது பாருங்கள், இப்போ இந்த லெவல் பாருங்கள். இப்போ பாருங்கள் கீழே வந்து செல்லிங் வந்துட்டான். அப்போ இந்த இடத்துல எப்படி பண்ணுறது அப்படின்றது காட்டுறேன். இப்போ இதெல்லாம் ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம். நம்ம லெவல்ஸ்லேயே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு டெக்னிக்கலாக. இது பாருங்க ஏ, பி இந்த இடம் வந்துட்டோம். இந்த இடம் போயிட்டு திரும்ப என்ன பண்ணியிருக்கான், அதாவது மேலேருந்து கீழே வந்துட்டு இங்கேயே எடுத்துருக்கணும். ஓகே, ஒரு நிமிஷம் மாற்றி மார்க் பண்ணிட்டேன். இந்த பாருங்க தெரியும், மார்க்கெட் இங்கே மேலேருந்து கீழே வந்துட்டான். கீழே வந்துடுச்சு. நம்ம 810 ரீச் ஆகிடுச்சு. மறுபடியும் போயிருக்கு. மறுபடியும் கீழே பிரேக் அவுட் ஆகிட்டான். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பெண்டிங் ஆர்டர் போட்டுருணும். இங்கேருந்து விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஆல்ரெடி இந்த இடம் வந்து நமக்கு ஃபெயிலியர், மேலே பையிங் இடம் ஃபெயிலியர். இப்போ கீழே வந்து டச் பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணணும், அதாவது இங்கே மேலே போய் ஸ்டாப்பு இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்காது பையிங்கு. அதாவது பிரேக் அவுட் நடக்கணும் இல்லையா, அது கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த செல்லிங் வருதான்னு பார்க்கணும். மார்க் பண்ணது இந்த வந்து பெண்டிங் ஆர்டர் போட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு அடுத்து நம்ம வந்து செல்லிங் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது என்ட்ரி கிடைச்சதுக்கப்புறம் நமக்கு ஸ்டாப் லாஸும் அடிச்சிருக்காது. ஓகேவா? இதுலேயும் ஒரு 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் கீழே வந்துருச்சு. மறுபடியும் மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா மேலே போகுது. பாருங்கள், மறுபடியும் இந்த இடம் டச் பண்ணுறப்பலாம் பாருங்கள், ஃபுல் பேக் எடுத்து தான் கீழே வருவான். மறுபடியும் இன்கேஸ் மேலே போணுச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த லெவல் இப்போ போகுது அப்படின்னா அதுவும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது மார்க்கெட் இப்போ இங்கேருந்து இப்படி மேலே போகுது அப்படின்னா, இந்த இடம் போகுதுன்னா மறுபடியும் இந்த இடம் வந்துட்டு இங்கே வந்துட்டு மறுபடியும் இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்கும். சரிங்களா? இந்த இடத்துக்குள்ள இந்த சிக்குள்ளே நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடக்கும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும், பை என்ட்ரிங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட்டும் கம்மியாகும், ஸ்டாப் லாஸும் மேக்ஸிமம் என்ன பண்ணாதுங்க, அடிக்காது. சரிங்களா? இது வந்து இன்றைக்கி லெவலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேத்திக்கு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 820, அதாவது இந்த என்ட்ரி கிடைக்கல. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே பார்ப்போம். சரிங்களா? கீழே தான் நமக்கு வந்து என்ட்ரி பாயிண்ட் கிடைச்சது. அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. சரிங்களா? ஒரு நிமிஷம். 1 மினிட் வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஃப்ரைடே அன்றைக்கி மார்க்கெட்டில் என்றைக்கு எப்படி நடந்திருக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் புரியும். சரிங்களா? இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டை வச்சு சொல்லிட்டேன். இப்போ ஃப்ரைடே வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்ப்போம். நம்ம வந்து இப்போ ஃப்ரைடே அன்றைக்கி எப்படி மார்க்கெட் நடந்திருக்குதுன்னு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுடைய சேனல்லையும் நம்ம டெக்னிக் லெவலில் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு டெக்னிக்கலாக உங்களுக்கு புரியணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்போது இந்த வீடியோ நான் போடுறேன். சரிங்களா? ஓகே, இதுதான் ஃப்ரைடே மார்க்கெட்டு தான் நடந்தது. ஃப்ரைடே மார்க்கெட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்குவோம். சரிங்களா? ஆனால் நம்மளோட லெவல்ஸ் வந்து நல்லா அன்றைக்கி இருந்தது. சரியா? நல்ல செல்லிங் மூமெண்ட் கிடைச்சது. இந்த இடம் தான் நான் உங்களுக்கு லெவல்ஸ் கொடுத்த இடம். அதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி ஏ பேட்டர்னில் கீழேருந்து மேலே போயிருக்கு. மறுபடியும் பி பேட்டர்ன் போயிட்டு மறுபடியும் அந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணுது. சரிங்களா? அதை பிரேக் அவுட் பண்ணுறப்ப இந்த லோவிலையோ இதுலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு வந்து நல்ல ஒரு மூமெண்ட் கிடைக்கும். சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு தெரியும் நல்ல ஒரு ஃபினாலியோ கிடைச்சிருக்கு. ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து இது வரைக்கும் நல்ல ஒரு மூமெண்ட் கிடைச்சிருச்சு. சரிங்களா? இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே வந்திருக்கு. இதில் பாருங்கள், கீழே இன்னும் வருது நமக்கு பாயிண்ட். இது வரைக்குமே கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது நான் சொன்ன மாதிரி தான், இந்த ஏ பேட்டர்ன் பி பேட்டர்னில் ஃபுல் பேக் எடுத்து மறுபடியும் வந்தது. சரிங்களா? இது ஒரு பேட்டர்ன். அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தோம், மேலே போனால் செல் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே போகல மார்க்கெட், கீழே நல்லா ஃபால் ஆகிட்டான். கீழேருந்து என்ட்ரி கொடுத்துருந்தோம், ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தோம். அதுவும் நமக்கு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருச்சு மார்க்கெட்டு. மறுபடியும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லெவல்ஸ் கிடைச்சது. சரிங்களா? இந்த லெவல் வந்து ஃப்ரைடே மார்க்கெட்டு. அடுத்து இப்போ வந்து வியாழக்கிழமைக்கே நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? மார்க் பண்ணிட்டேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற விஷயம் வந்து உங்களுக்கு புரிய வரும். சரிங்களா? ஓகே, இதுதான் நமக்கு வியாழக்கிழமை டேட்டா. ஓகேவா? நம்ம இருந்தோம் ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நமக்கு 8576 செல்லிங் பைக் கொடுத்துருந்தோம். 8556 செல்லிங் கொடுத்துருந்தோம். சரிங்களா? பாருங்க, மேலேருந்து கீழே வந்திருக்கு மார்க்கெட்டு. இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்துருச்சு, மறுபடியும் இந்த இடத்துலேருந்து மேலே போயிடுச்சு, மறுபடியும் என்ன பண்ணியிருக்குதுங்க, பிரேக் அவுட் நடந்திருக்கு. சரியா? இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்ததும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் என்ட்ரி எடுக்க போகிறீங்க. சரிங்களா? இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்க வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 56 பாயிண்ட் கிடச்சிருக்கு. மறுபடியும் அந்த இடம் போணுச்சுனாவே நமக்கு என்ன பண்ணுவோம், மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி தான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? மறுபடியும் பாருங்கள், ஒரு 85 பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறப்ப இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், கீழேருந்து மேலே போயிருக்கு. இங்கேருந்து மேலே போகிறப்ப என்ட்ரி எடுக்கக்கூடாது. சரிங்களா? மேக்ஸிமம் அப்படி எடுக்க வேண்டாம். எடுத்துட்டு மேலே போயிட்டு கீழே வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுவான், அந்த ஹையை பிரேக் பண்ணுவான். அந்த இடத்துல நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா என்ட்ரி நல்லா போகும். சரிங்களா? ஸ்டாப் லாஸும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது மேக்ஸிமம். இது வந்து ஒரு ஃபுல் பேக் பேட்டர்ன். சரிங்களா? இந்த பேட்டர்னில் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நமக்கு வந்து அக்யூரசி அதிகமாக இருக்கும், என்ட்ரியும் கம்மியாக இருக்கும், ஸ்டாப் லாஸும் என்ன பண்ணும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட் அதிகமாக கிடைக்காது. சரியா? என்ட்ரியும் கம்மியாயிடும், ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பெருசாக பெரிய லெவலில் அடிக்காது. ஒரு 3 ஸ்டாப் அடிக்கிற இடத்துல ஒரு ஸ்டாப் அடிக்கும். சரிங்களா? அது மாதிரி தான் இந்த பேட்டர்ன் இருக்கும். பாருங்கள், மறுபடியும் ஃபுல் பேக் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 576 நம்ம லெவல் கொடுத்துருந்தோம், 8700 வரைக்குமே போயிட்டான். சரிங்களா? இந்த மாதிரி தான் எல்லா நாளுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கொடுக்குற லெவலில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் பேக் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம், கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் நீங்கள் லைவில் வந்தீங்கன்னா நீங்கள் இதை பார்க்க தேவையில்ல. நம்ம என்ன பண்ணுவோம்னா லைவில் இதெல்லாம் நான் வந்து பார்த்துருவேன், அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஃபுல் பேக் வந்ததுன்னா உங்களுக்கு நான் ஜஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸடாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போயிட்டே இருக்கலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு எர்ன் பண்ணிட்டு போகலாம். டெய்லியும் ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 வந்து ப்ராஃபிட் எடுக்கிற அளவுக்கு நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். இன்னும் இன்னும் நம்மளுடைய வீடியோவை பற்றி எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அடுத்தடுத்த லெவலில் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? முடிஞ்சளவு நான் எடுத்து போட்டுருவேன். அதாவது நம்ம வந்து ஃப்ரீயாக தான் நம்ம வந்து லைவ்லேயே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இது நிறைய பேர் ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்குறேன் நான். சரிங்களா? நிறைய பேர் வந்து ஃபீஸ் வாங்கிட்டு பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம இது பண்ணுறதில்ல. நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.